ஃபிஷ் ஃபிங்கர் பிரியாணி என் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக ஃபிஷ் ஃபிங்கர் போட்டு பிரியாணி வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி என்னோட சீக்ரெட் ரெசிபின்னு கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். இந்த டிப்போட ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான பிரியாணி வந்து கிடைக்கும். இது கூட கத்திரிக்காயும் குக்கும்பர் சாலடும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு ஆனியன் ரைத்தா பண்ணல, குக்கும்பர் சாலட் தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன் வந்து வச்சுக்கிறேன். இந்த பேன்ல தான் நான் பிரியாணி செய்ய போறேன். அதனால இந்த பேன்லயே நான் வந்து வதக்கிக்கிறேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு வாசனை எதுவும் இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இது கூட கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெறும் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு 6 கிராம்பு, 6 லவங்கம், 2 பட்டை துண்டு எடுத்துக்கேன். இதை வந்து நம்ம இடிச்சு சேர்த்துக்கணும். அப்பதான் பிரியாணியோட ஃப்ளேவரும் வாசனையும் சூப்பரா இருக்கும். இது வந்து சீக்ரெட்டு, யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இதுல 2 வெங்காயம் வந்து நீல வாக்குல ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப கருகிடக்கூடாது, இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருந்தா போதும். இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுதான் பிரியாணியில பர்ஃபெக்டான டிப்பு. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கும். இதுல ஒரு கை ஃபுல்லா புதினா எடுத்துட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவை ஆட் பண்ணணும், அப்பதான் பிரியாணியோட வாசனை நல்லா வரும். இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க மட்டன் போட்டு செஞ்சீங்கனாலும் மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கும். இதே டிப்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ புதினா வதக்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி பவுடர். இந்த எண்ணெயில மசாலால நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறப்பே மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பண்ணுங்க. இப்போ இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் ஆட் பண்ணி, தக்காளி வந்து ஓரளவுக்கு மேஷ் ஆகி வரணும். ரொம்ப மசிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மேஷ் ஆகி வரணும். மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு வேக விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. நீங்க அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியில கரண்டியில கரெக்டா மேஷ் ஆயிருக்கும். இப்போ இந்த 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க தக்காளிய. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து 1 கப் தயிர், ஒரு சின்ன கிண்ணத்துல 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு 100 ml தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுல கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புதினா தயிர் எல்லாமே நம்ம மிக்சர்ல கலந்து நல்லா வரணும். இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் இந்த அளவுக்கு. இப்போ இதுல நீங்க மட்டன் வச்சிருந்தாலும் சரி, ஃபிஷ் வச்சிருந்தாலும் சரி போட்டுக்கலாம். இப்ப நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 an hour சோக் பண்ணியிருக்கேன். ஒரு 2 கப் ரைஸ் வந்து எடுத்து சோக் பண்ணியிருக்கேன். நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி வந்து செய்யறேன். இப்போ இந்த ரைஸ் எடுத்து இதுல போட்டுக்கலாம். நீங்க மட்டன் சேர்த்து செய்ய போறா இருந்தா மசாலாவில் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரைஸ் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ரைஸ் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் இதுல ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் வந்து முதல்ல பிழியக்கூடாது, கடைசியா தண்ணிலாம் ஊற்றினதுக்கு அப்புறம் பிழிஞ்சிங்கன்னா தான் கசப்பு இருக்காது, கரெக்டான புளி கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 10 minutes வந்து நல்லா மூடி போட்டு வேக விட்டுட்டீங்கன்னா ஹை ஃப்ளேம்ல வேக விடுங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கிறேன். வேக விட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டதுக்கு அப்புறம் ரைஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா வெந்துருச்சு. இப்போ இதுல லாஸ்ட் புதினா இலை ஆட் பண்ணிட்டு ஃபிஷ் ஃபிங்கர் வந்து பொரிச்சு வச்சிருக்கேன் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி. இந்த மாதிரி பொரிச்சுட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பிரியாணி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இல்லை நீங்க எந்த மீனுனாலும் இந்த மாதிரி மேல வச்சுட்டு ஒரு 10 minutes தம் போட விட்டு எடுத்தீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். பிரியாணி ரைஸ்ல வந்து இந்த அரோமா வரணும்னா கண்டிப்பா வந்து 10 minutes தம் போடணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 10 minutes தம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா
கம கமன்னு ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. தண்ணியோட அளவு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் போதுதான் பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி கிடைக்கும். சீக்ரெட் டிப் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பட்டை லவங்கம் எல்லாம் க்ரஷ் பண்ணி போடும்போது பிரியாணியோட ஃப்ளேவரே தனியா கிடைக்கும். கடையில கிடைக்கிற பிரியாணி மாதிரியே ரெடி பண்றதுக்கு இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. இது கூட ரைத்தாவும் கத்திரிக்காவும் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா அல்டிமேட்டா இருக்கும். கத்திரிக்காவோட ரெசிபி வேணும்னா வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ரெசிபியை. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.